ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 119:71 Psalms 119 verse 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை எழுதின எஸ்ரா தான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று எழுதுகிறார். இதை வாசிக்கிற நீங்களும் நானும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டால் உபத்திரவப்பட தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். It is God's plan that we should not go into affliction by not knowing the Lord's statutes. When you and me learn the statutes of God, you don't need to go through afflictions. In this world, there are many people, they are going into afflictions because they do not know the statutes of God. Dear children of God, why do you want to go to affliction? No, you don't need to. It is better for you to learn the statutes of God so that you will be safe. கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்வோமே என்றால் உபத்திரவப்படாமல் இருக்க முடியும். அநேக மக்கள் உபத்திரப்பட்டால்தான் நான் கற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறவர்கள், நீங்கள் அப்படியே இருக்க வேண்டாம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மீனவன் வலையை வீசி மீன்களை பிடிக்கும் பொழுது அந்த வலைக்குள்ளே வருகிற மீன்கள் எந்த விதமான காயமும் இன்றி பத்திரமாக வந்து அந்த மீனவனுடைய கையிலே போய் சேர்கின்றது. சில மீன்கள் இல்லை, நான் தூண்டிலில் மாட்டிக்கொள்வேன், அந்த தூண்டில் போட்டால்தான் நான் பிடிபடுவேன் என்று சொல்கிறவர்கள், அவன் தூண்டிலை வேகமாக இழுக்கும் பொழுது அந்த மீன்களுடைய அலகுகள், கன்னங்கள் எல்லாம் காயப்பட்டு துடிதுடித்து கரைக்கு வருகின்றது. அப்படி நீங்களும் நான் இருக்க வேண்டாம். சில மனிதர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஏதாவது ஒரு வியாதி வரட்டும், அந்த வியாதியில் கர்த்தர் என்னை சுகமாக்கட்டும், அப்பொழுதுதான் அவர் உண்மையாகவே தேவன் என்று நம்புவேன் என்று சொல்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் வியாதிக்கு போகாமலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவர் யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவன், சுகவீனங்கள் வராதபடிக்கும் நம்மளை காக்கிற தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் உபத்திரவப்படாமலேயே ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படும். Let us learn the statutes of God so that we will not go into afflictions. Dear children of God, afflictions are many times brought in our life by Satan. Why? Because we yield ourselves or we give room to Satan. That is the reason he is entering into our life and he is pretending like he is giving us good advice. He is pretending like he is going to take us to heaven. No, he was deceived by Satan. She did not obey God's voice. She did not obey whatever the Lord God said. That is why she went into affliction. Today I want to tell you, you don't need to go into affliction. God wants you to be safe and healthy. We need to understand. Let us follow the statutes of God so that we will be safe always in our life. And our children, our generations will be safe. Our descendants will be safe. Our whole generations will follow Jesus so that we will not go into any afflictions. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் உபத்திரவப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உபத்திரவப்படாமலேயே உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உபத்திரவப்படுகிற சூழ்நிலையிலும் எங்களை நீர் விடுதலையாக்குகிற வல்லமையுள்ள தேவன்.
நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். நீர் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமலும், நீர் எங்களை அருவருக்காமலும், நீர் எங்களை எந்த நேரத்திலும் உம்முடைய கரத்தை விட்டு நிகழ விடாமலும் காத்துக்கொள்ளும். எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.